ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோல லீ சங் வாங்கிட்ட உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு போறதோட பார்த்து முடிச்சிருப்போம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம ஜின்னை யூசே வந்தா காட்டுறாங்க. இந்த ஜோடி அவங்க சண்டையெல்லாம் முடிச்சிட்டு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றாங்க போல. யூசே ஜின்ன பின்னாடி டோர் வழியா தான் யாருக்கும் தெரியாம வர சொல்லியிருப்பான். அதனால இப்ப ஜின் வந்ததுமே நீ வந்ததை யாரும் பாக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஜின்னும் ஏன் என்ன இந்த பின்னாடி டோர் வழியா வர சொன்னீங்க, இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம பயந்து பயந்து மீட் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு யூசேவும் எனக்கும் அப்படிதான் இருக்கு, இருந்தாலும் இப்ப என்ன பண்றது, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் ஜின் எங்க அம்மா எனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதுக்கு நான் போகட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் இது என்ன கேள்வி, நீ கண்டிப்பா போக கூடாது, நம்ம ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்கிறப்ப நீ எப்படி பிளைண்ட் டேட் எல்லாம் போகலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. உடனே ஜின்னும் அப்ப நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இத பத்தி நான் எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட பேசுறேன், நீங்க உங்க அப்பா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டது யூசே அப்படியே அந்த டாபிக்ல இருந்து நழுவுற மாதிரி இருக்கு. இப்ப எதுக்கு கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் நம்ம பேசி பழகி ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதான் ஏற்கனவே நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் நல்லா தெரியுமே, அப்புறம் என்ன, அது மட்டும் இல்லாம எனக்கு வயசு வேற 30 போகுது, எங்க வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுக்கிறப்ப நான் வேற என்ன சொல்லி சமாளிக்கிறது, நீங்களும் இந்த மாதிரி பதில் எதுவுமே சொல்லாம தட்டி கழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிளைண்ட் டேட் போகி எங்க அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது தவிர எனக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யூசேவும் நீ பார்க்க 30 வயசான பொண்ணு மாதிரிலாம் தெரியல, ரொம்பவே யங்கா தான் இருக்க, அது மட்டும் இல்லாம என்னால இப்போதைக்கு எங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேச முடியாது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜின்னுக்கு டென்ஷன் ஆயிடுது. ஒன்னே என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்லனா என்ன பிளைண்ட் டேட் போக விடுங்க, இப்படி ரெண்டுமே பண்ண விடாம இருந்தா என்ன அர்த்தம், இப்ப நீங்க என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோ, இப்ப எதுக்கு நீ இப்படி அவசரப்படுற. ஓ, நான் அவசரப்படுறேனா, எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவ்வளவுதானே, நான் பிளைண்ட் டேட் போக போறேன் அப்படின்னு சொல்லிட. இப்ப யூசே காண்டாகி அங்க நின்றுச்சு போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் என்னோட பார்மசில பார்த்தா இந்த சீசன் ஒத்துக்காம உடம்பெல்லாம் ரொம்ப இச்சினஸா இருக்கு, இதுக்கு எதுவும் மெடிசன் இருக்கா அப்படின்னு நம்ம வாங் சென்ன பார்க்க வந்திருக்கான். உடனே சென்னு ஒன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் தான், இதுக்கப்புறமா நான் மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணி தரேன், இப்போதைக்கு நல்லா சுடுதண்ணில குளிச்சு உன்னோட கிளாத்ஸையும் சுடுதண்ணில வாஷ் பண்ணி போடுப்பா, ஒரு நாளைக்கு 2 முறை பாத் எடுத்துக்கோ, கொஞ்சம் கொஞ்சமா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆச்சு அப்படின்னு கேக்குறான். உடனே லீ சங் பேகமா இத மெடிசன் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தம் 20,000 ஆச்சு அப்படின்னு சொன்னதும் சென்னே ஏமா உனக்கே கொஞ்சம் அதிகமா தெரியல, அப்படிலாம் இல்லப்பா, இது கொஞ்சம் காசு கம்மி தான் அப்படின்னு சொல்ல வர. வாங்க வெறும் 20,000 தானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுப்பான்னு பார்த்தா கையில காசு இல்ல, அதனால கணக்குல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டது நம்ம லீ சங் காண்டாயிட்டு நாங்க இங்க கடன்லாம் யாருக்கும் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜென்னும் பரவாயில்ல, வாங்க யாரு, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் தானே, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் வாங்கும் உங்க அன்புக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் லீ சங் தான் இதெல்லாம் நினைச்சு பார்த்து டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாத்ரூம் பக்கமா போயிட்டு இருக்க. அங்க ஆல்ரெடி யாரோ பாத்டப்ல தண்ணி ஃபுல்லா பிடிச்சு வச்சிருக்காங்க. யாருப்பா இது, காலங்காத்தால தண்ணியெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பதான் அதுக்குள்ள ஒரு தலை தெரியுது. நம்ம வாங்கதான் காலங்காத்தால குளிச்சுட்டு இருந்திருப்பான் போல, இது தெரியாம இவ அங்க போய் நிக்க, நம்ம லீ சங் அங்க இருக்கிறது தெரியாம இவனும் எந்திரிச்சிடுறான். அவ்வளவுதான், இப்ப லீ சங் அவனை பார்த்துட்டு அங்க தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் வாங்கி வந்து லீ சங்க மீட் பண்ண அவன் கிட்ட நான் தெரியாம அந்த பக்கம் வந்துட்டேன், என்ன தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சாரி கேட்க. அதுக்கு அவனும் இல்ல இல்ல, இதெல்லாம் என்னோட மிஸ்டேக் தான், நான் தான் கதவை தாப்பால் போடாம குளிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சாரி கேட்டுட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சாரி கேட்டுட்டு இருக்க. இவங்களுக்குள்ள நீயும் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாத, நானும் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு. இங்க கட் பண்ணா இப்ப ஜின்னே யூசேவை தான் காட்டுறாங்க. யூசே கோச்சிட்டு போயிருப்பான்ல, அதனால இப்ப ஜின் போய் யூசேவை சமாதானப்படுத்திட்டு இருக்க. யூசேவும் கோவெல்லாம் குறைஞ்சு இப்ப நார்மல் ஆயிடுறான். இப்ப ஜின் மறுபடியும் நம்ம யூசே கிட்ட பொறுமையா கல்யாண விஷயத்தை பத்தி பேச்சு எடுக்க ஆரம்பிக்க, போச்சுடா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறா, இதுக்கு மேல நம்மளால முடியாதுடா சாமி அப்படின்னு அங்கதான் ஒட்டுமொத்த ட்ரிங்க்ஸையும் குடிச்சிட்டு நம்ம யூசே அங்கேயே மட்டையாயிடுறான். அப்படியே இங்க பார்த்தா வாங்கலூ கிட்ட இந்த சீசன்ல ரொம்பவே இச்சினஸா இருக்கு அப்படின்னு இவனோட ப்ராப்ளத்தை சொல்லிட்டு இருக்க. அதுக்கு லூவும் ஆமா ஆமா எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது, நானும் ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும் அப்படின்னு குளிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் அரைகுறை கேட்டுட்டு இருந்த நம்ம லீ சங் குளிக்கிறத பத்தி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. உன்னை அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம லூ அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு இப்ப வாங்கிட்ட ஒரு நல்ல மனுஷனா இருந்தா சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும், இப்படிதான் நிறைய சொல்லிட்டு இருப்பியா அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. வாங்கும் நான் எதுவும் அவன் கிட்ட சொல்லல, நீ எதுவும் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. இப்ப லூ இருக்கால, பேலன்ட்ட போயிட்டு நான் உனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பேலனும் எனக்காக கவிதை எழுதியிருக்கீங்களா, எனக்கு வெக்க வெக்கமா இருக்கு அப்படின்னு இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்க.
இப்ப பேலன் வெக்க வெக்கமா வருது அப்படின்னு சொன்னதை மட்டும் அந்த பக்கமா வந்து நம்ம லீச்சன் கேட்டுட்டு ஒருவேளை நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன வெக்கம் எதுக்கு வெக்கம் அப்படின்னு கேட்க இவங்க 2 பேரும் இது எப்படி இவகிட்ட சொல்றது அப்படின்னு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் வாங் மாடி ஜென் கிட்ட செக்கப்காக வந்திருக்கான் போல. இப்ப உடம்புல எங்கெல்லாம் இச்சினஸ் இருக்கு அப்படின்னு காட்டிட்டு இருக்கான். அப்பதான் சொல்ல முடியாத இடத்துல கூட இச்சினஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜென் கிட்ட சொல்லிட்டு இருக்க உடனே ஜென்னும் இவனை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் அங்க வந்து லீச்சன் பார்த்துட்டு என்ன இவங்க 2 பேரும் இதை பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க, ஒருவேளை இவர்கிட்டயும் அந்த விஷயத்த சொல்லிட்டானோ அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப ஜென் கிட்ட போயிட்டு எதுக்காக சிரிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க இந்த மனுஷனா இதெல்லாம் எப்படி இந்த பொண்ணு கிட்ட சொல்றது அப்படின்னு ஒண்ணு இல்லன்னு வெக்கப்பட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்படியே கட் பண்ணி இப்ப ஜின்னோட 3வது முயற்சியா டெங்கையும் டாங்கையும் வச்சு யூசே கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. ஆனா இப்பவும் யூசே ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. அதனால ஜின் அங்க இருந்து நம்ம இனிமே மீட் பண்ணிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு கிளம்ப அப்பதான் யூசே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கும் இஷ்டம் தான், ஆனா எங்க அப்பா கிட்ட தான் இத பத்தி எப்படி பேசுறதுன்னு தெரியல. சும்மாவே அந்த மனுஷன் என்ன போட்டி போட்டு எடுப்பாரு. இதுல இந்த மேட்ரு வேற தெரிஞ்சதுன்னா ஒருவேளை அதுதான் நம்ம மீட் பண்ற கடைசி மீட்டா கூட இருக்கலாம். அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அட இதுதான் பிரச்சனையா, இத முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே. உங்க அப்பாவை மீட் பண்ற ஏற்பாடை மட்டும் பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா உங்க அப்பாக்கு என்ன பிடிக்கும், நம்ம லவ்க்கு ஒத்துக்குவாரு. லைஃப்ல என்ன நடந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம யூசேவோட அப்பாவை ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் மேன்ஷன்ல பார்த்தா இப்ப சாப்பிடுறப்ப கூட எல்லாரும் இவரோட விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி நம்மளே செங்கு தோணிட்டு இருக்கு. அதனால இப்ப அவளே எந்திரிச்சு ஆமா நான் வாங்க குளிக்கிறப்ப தெரியாம பாத்துட்டேன் தான், இப்ப அதுக்கு என்ன இப்போ எல்லாரும் அதே பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அது ஒண்ணு என்னோட மிஸ்டேக் இல்ல, இந்த ஆள் தான் குளிக்கிறப்ப கதவே தாப்பல் படாம குளிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்ப எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு இப்பதான் எல்லாரும் இவ்வளவு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. உடனே வாங்கும் யார்கிட்டயும் இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தல, அப்புறம் இப்ப நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க, இது உன்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்பதான் இவளுக்கு நம்ம தான் எல்லாத்தையும் அவசரப்பட்டு உளறிட்டோமோ அப்படிங்கறது புரியுது. உடனே எல்லார்கிட்டையும் இதெல்லாம் நான் சும்மா காமெடிக்கு பண்ணிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் நம்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, இருந்தாலும் நாங்க இதே நம்பல அப்படின்னு கலாச்சி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம யூசே இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஜின்ன அவங்க அப்பாவை மீட் பண்ண வைக்கிறதுக்காக யூசேவோட மேன்ஷன்ல நடக்கிற ஒரு பார்ட்டிக்கு நம்ம ஜின்ன கூட்டு போயிட்டு இருக்கான். அங்க யூசே அவன் அப்பா கிட்ட போயிட்டு நம்ம ஜின்ன நானியோட மூத்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வைக்க இவரும் நம்ம 4th பிரின்ஸுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆனவங்க அப்படிங்கறதுனால இப்ப ஜின்னையும் அந்த பார்ட்டியில கலந்துக்க சொல்றாரு. இப்ப ஜின் யூசேவோட அப்பா மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டான்ஸ் மூலியமா அவளோட திறமை வெளிப்படுத்த அங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஜின்னோட டான்ஸ் ரொம்பவே பிடிச்சு போயிடுது, யூசேவோட அப்பாக்கும் கூட. இதனால வந்த வேலை முக்காவாசி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப போய் அப்பா கிட்ட இத பத்தி கொஞ்சம் பேச்சு எடுத்து பாப்போம் அப்படின்னு ஜின்ன வெளில நிக்க வச்சுட்டு இப்ப யூசேவோட அப்பாட்ட டைரக்டா ஜின்னதான் லவ் பண்றேன், அவளை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லாம அப்பா நான் ஜின் மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னதும் இவரும் இன்னைக்கு டான்ஸ் ஆனாலே அந்த பொண்ணை சொல்றியா, ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா அப்படின்னு கேட்க இவனா அப்பா அப்பா அப்படி இல்லப்பா, அதாவது கேரக்டர் பேக்ரவுண்டு அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் நீ ஜின் மாதிரி சொல்றியா இல்ல ஜின்னையே சொல்றியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு யூசேவும் இல்லப்பா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எனக்கு பொண்ணு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்ம ஸ்டேட்டஸுக்கு கொஞ்சமாவது க்ளோஸா இருக்கணும், ஜின் மாதிரி பொண்ணெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இது கேட்டுட்டு ஜின்னுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே அங்கிருந்து அழுதிட்டே கிளம்பிடுறா. எங்க மேன்ஷன்ல பார்த்தா மிஸ்டர் ஜங் இருக்கார்ல, அதாவது யூசியோட மேன்ஷன்ல தங்கி இருந்தப்போ வெறும் ஒரு நாளைக்கு சம்பளமே 1 லட்சம்னு சொல்லிட்டு நம்ம நானியால தர முடியாது அப்படிங்கறதுனால அங்கிருந்து கிளம்பி போயிருப்பார்ல, அவர்தான் இவரு இப்போ நானியோட மேன்ஷனுக்கு வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.